திமுக மேடையில ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க. எங்க போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல, கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க. சட்டமன்றத்தில் நான் பேசினேன், இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டதே இல்லையோ தெரியல. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதே போல சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை, மிக மோசமா இருக்குது. இப்ப கூட நான் வரும்போது பார்த்தேன், திமுக மேடையில ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க. வலைதளத்தில் காட்டாங்க. வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏ எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க? இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, காவல்துறை உயர் அதிகாரி இருக்காங்க, அந்த இடத்திலேயே மேடையிலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட காட்சி இன்னைக்கு வலைதளத்தில் வருது. அதோட 2 நாளைக்கு முந்தி, நேற்றைக்கு முன்தினம் இன்னைக்கு சென்னையில சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த கைதிகளை பேருந்தில் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது திருப்பி கூட்டிட்டு வரும்போது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிட்டு வரும்போது, அதுல 2 வீலர்ல 2 பேர் வந்து, இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அதுக்குள்ள சில பொட்டணத்தை போடுறாங்க எங்க பேருந்துக்குள்ள. உடனே அதுல பிரச்சனையாகி அங்கே கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை, அங்க தாக்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்சி திமுகவில் தான் பார்க்க முடியும். எங்க போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல, கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க. அந்த பேருந்து நிலையத்தில் போகும்போது வலைதளத்தில் வந்த காட்சி. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் மட்டும் 20 நாள்ல 11 பாலியல் குடும்பம் நடந்திருக்கு. 11 பாலியல் சீண்டல் நடந்திருக்குன்னு சொன்னா ஒரு மாவட்டத்தில் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்க எண்ணி பாருங்க. எனக்கு ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில பார்ப்போம், பத்திரிகைகள் பார்ப்போம், தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பத்திரிகை தொடர்ந்தா, செய்தி தொடர்ந்தா, கொலை எங்க நடக்குது, என்ன நிலவரம், அதைத்தான் இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏன்னா எல்லாம் கஞ்சா போத, கஞ்சா விற்பனை அதிகம் அமோகமா விக்குது. இன்னைக்கு காலையில கூட நாங்க வந்து ஒரு ஹோட்டல்ல வணிகர் பெருமக்கள், இன்னைக்கு நம்முடைய ஃபாதர், பிஷப் அதையெல்லாம் கலந்துகிட்டாங்க. மாணவர்கள்லாம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டாங்க, இந்த கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்துறாங்க, எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. நானும் அதான் சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் பேசினேன், இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டதே இல்லையோ தெரியல, செவடங்காதுல சந்துவதுற மாதிரி பல முறை சொல்லியாச்சு. 3 ஆண்டுகா பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளிக்குது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிகிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 3 ஆண்டு காலமா சட்டமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறோம். அதே போல தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில தடுத்த மாதிரி இல்லை. இன்னைக்கு அவர்களே பேசுறாங்க. அது மட்டும் ஒரு கடைக்காரர் பேசுறாரு, தினம் போய் கடையை திறந்தா முன்னாண்ட படுத்து கிடக்குறாங்க, போதையில படுத்து கிடக்குறான், அவனை எழுப்புனா தகராறுக்கு வர்றாங்கிறார். இப்படிப்பட்ட நிலைமை தேவைங்களா? சத்தமா சொல்லுங்க. மிக மோசமான நிலை. இன்னைக்கு போதை ஆசாமியில் யாரும் தட்டி கேட்க முடியல, தட்டி கேட்டா கொலை பண்ணிடலாம். அது தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாளைக்கு முந்தி பத்திரிகை இன்னைக்கு காலையில பார்த்தேன், யாரோ 2 நபரை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமை தேவையா? இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயலிழந்து காட்சி அளிக்கின்றது. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை போற்றப்பட்டு வந்தது. இன்றைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா இன்றைக்கு செயல்பட்டு காரணத்தினாலதான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்க முடியல. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.